ஹலோ லேர்னர்ஸ், என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் அனுஸ் லிட்ரரி கேலிபருக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஃபனடிக்ஸ் மற்றும் லிங்குவிஸ்டிக்ஸ்ல ஒரு முக்கியமான டாபிக்கான அசிமிலேஷன். இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். வாங்க இப்போ வீடியோக்கு போலாம். Assimilation பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். Assimilation is a fundamental aspect of phonology influencing the way sounds are produced and perceived in spoken language. Assimilation அப்படிங்கிறது phonology, அது ஒலியியல், அதுல ஒரு அடிப்படையான அம்சம்னு சொல்லலாம். இது நம்ம பேசுற மொழியில ஒலிகளை, அதாவது சவுண்ட்ஸ் உற்பத்தி செய்யப்பட்டு உணரப்படும் விதத்துல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. Understanding assimilation helps linguists and language learners comprehend the intricacies of pronunciation and speech patterns across different languages. இந்த அசிமிலேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு லிங்குவிஸ்ட், அதாவது மொழியியலாளர்கள் மற்றும் லாங்குவேஜ் லேர்னர்ஸ், மொழி கற்பவர்கள், இவங்களுக்கு பல்வேறு மொழிகள்ல உச்சரிப்பு மற்றும் பேச்சு முறைகளின் நுணுக்கங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது. Assimilation is a common phenomenon in language where the pronunciation of a phoneme changes to become more similar to a neighboring phoneme. This can occur due to various reasons such as ease of articulation or natural patterns. அசிமிலேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய லாங்குவேஜ்ல, அதாவது மொழியில ஒரு பொதுவான நிகழ்வாகும். ஒரு ஒலியோட உச்சரிப்பு, ஒரு சவுண்டோட ப்ரொனன்சியேஷன் நெய்பரிங் ஃபோனீம், அதாவது பக்கத்துல இருக்கிற சவுண்டுக்கு தகுந்த மாதிரி, அதுக்கு ஒத்து போற மாதிரி மாறுது. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ப்ரொனன்சியேஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கணுங்கிறதுக்காகவோ அல்லது இயல்பான பேச்சு முறை போன்ற பல்வேறு காரணங்களால இது நிகழலாம். Assimilation helps to facilitate smooth and more efficient speech production, reducing the effort required to produce certain sounds in sequences. Sequence அப்படின்னாக்க வரிசைன்னு அர்த்தம். ஒரு கோர்வையா நம்ம பேசும்பொழுது சில ஒலிகளை உருவாக்குவதற்கு தேவையான முயற்சியை குறைப்பதன் மூலம் மென்மையான மற்றும் திறமையான பேச்சு உற்பத்தியை எளிதாக்குவதற்கு இந்த அசிமிலேஷன் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்ததான் நம்ம டைப்ஸ் ஆஃப் அசிமிலேஷன் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், progressive assimilation. Progressive assimilation occurs when the following sound in a word influences the preceding sound. Progressive assimilation என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேர்ட்ல இருக்கக்கூடிய சவுண்ட் அதுக்கு முந்தின சவுண்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு தான் ப்ரோக்ரெசிவ் அசிமிலேஷன். காமன் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ப்ரொனன்சியேஷன் ஆஃப் ஹேண்ட்பேக். இதுல நம்ம ராபிடா இந்த வேர்டை சொல்லும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, the final sound D becomes more like the following B. அதனாலதான் நம்ம ஹேண்ட்பேக்னு சொல்லும் போது, நீங்களே இதை சொல்லி பாத்தீங்கன்னா உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். ஹேண்ட்பேக்னு சொல்லும் போது you bring the handbag, you bring the handbag அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹேண்ட்பேக்னு நம்ம சொல்ல மாட்டோம். that handbag becomes handbag. ஸோ இதுக்கு பேரு தான் ப்ரோக்ரெசிவ் அசிமிலேஷன். நம்ம நெக்ஸ்டா பார்க்க போறது ரெக்ரெசிவ் அசிமிலேஷன். இன் ரெக்ரெசிவ் அசிமிலேஷன் a sound becomes more like a preceding sound. ரெக்ரெசிவ் அசிமிலேஷன்ல பாத்தீங்கன்னா, ஒரு வேர்ட்ல இருக்கக்கூடிய சவுண்டு அந்த முந்தின சவுண்ட், ப்ரெசீடிங் சவுண்ட் மாதிரியே ரிசம்பிள் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, லைட் ப்ளூ, இது நீங்க ஃபாஸ்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. அப்போ லைட் ப்ளூன்னு சொல்ல மாட்டோம், லைட் ப்ளூ. அப்போ இந்த டி இட் பிகம்ஸ் பி. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, குட் பாய் பீங் ப்ரொனவுன்ஸ்ட் as குட் பாய். நீங்க ஃபாஸ்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது யூ கேன் நோட்டீஸ் திஸ் டிஃபரன்ஸ். நெக்ஸ்டா நம்ம பார்க்க போறது coalescent assimilation. Coalescent assimilation happens when two adjacent sounds blend to form a new sound. For instance, in the word 10 pounds, N and P sounds blend together, resulting in it being pronounced as 10 pounds. இந்த coalescent assimilation அப்படிங்கிறது எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா,
பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு சவுண்ட்ஸ் அட்ஜசன்ட் சவுண்ட்ஸ் வந்து சேர்ந்து ஒரு நியூ சவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 10 பவுண்ட்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ந சவுண்ட்ல முடியுது, அடுத்தது ப சவுண்ட்ல முடியுது. இந்த நவும் பவும் பிளெண்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா அப்படிங்கிற சவுண்ட் கிடைக்குது. ஸோ 10 பவுண்ட்ஸ் அப்படிங்கறது நீங்க ஃபாஸ்டா சொல்லும் போது 10 பவுண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு இந்த நவும் பவும் சேர்ந்து மேஸ் சவுண்டு உங்களுக்கு கிடைக்குது. இதுதான் நம்ம கோயலசன்ட் அசிமிலேஷன் சொல்றோம். ஃபோர்த் ஒன் வந்து நேசல் அசிமிலேஷன். நேசல் சவுண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ம ந இங்கு இந்த மூணு தான் நேசல் சவுண்ட்ஸ். ம அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேட் சொல்றோம்ல, நங்கிறது நெஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்கு சவுண்டு வந்து சிங், சாங், பிரிங், இதெல்லாம் வரக்கூடிய அந்த இங்கு சவுண்ட். இது மூணு தான் நேசல் சவுண்ட்ஸ். இப்ப நம்ம ஃபோர்த்தா பார்க்க போறது நேசல் அசிமிலேஷன். நேசல் அசிமிலேஷன் occurs when a non-nasal consonant becomes nasal due to the influence of a neighboring nasal consonant. nasal assimilation எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேர்ட்ல ஒரு நான் நேசல் கான்சனன்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து நேசலா மாறும். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நேசல் கான்சனன்ட், அதாவது ஒரு ம அல்லது ந அல்லது இங்கு, இதுதான் நம்ம நேசல் கான்சனன்ட்னு சொல்லுவோம். இந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணு வந்தது அப்படின்னா அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸால, அதனுடைய இம்பாக்டால அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நான் நேசல் கான்சனன்ட் வந்து பாத்தீங்கன்னா நேசலா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிங்கிற வேர்ட்ல என் அப்படிங்கிறது நேசல் சவுண்ட், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வ அப்படிங்கிறது நான் நேசல் கான்சனன்ட். இதனோட பிரசன்ஸால ந அப்படிங்கிற நேசல் சவுண்ட் ஆனது இன்னமும் கொஞ்சம் அதிகமா நேசலைஸ்டா மாறுது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்கிரெடிபிள். இன்கிரெடிபிள்ங்கிற வேர்ட்ல பாத்தீங்கன்னா என்கிறது ஒரு நேசல் கான்சனன்ட், அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது க. இது சீனு எழுத்து இருந்தாலும் கூட நம்ம அதை கன்னு தான் உச்சரிப்போம். இந்த க சவுண்ட் வந்து ஒரு நான் நேசல் கான்சனன்ட். நம்ம ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், ம ந இங்கு இது மூணு மட்டும் தான் நேசல் கான்சனன்ட். இது இல்லாத மற்ற எல்லா கான்சனன்ட்ஸுமே நம்ம கண்ணு மூடிட்டு நான் நேசல் கான்சனன்ட்னு சொல்லலாம். இப்போ இந்த கங்கிற நான் நேசல் கான்சனன்டோடைய இன்ஃப்ளூயன்ஸால இந்த என் வந்து இன்னும் நேசலைஸ்ட் ஆகுது. அதனால நம்ம இன்கிரெடிபிள்ங்கிறத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம்னா இன்கிரெடிபிள், இன்கிரெடிபிள் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இதுதான் நேசல் அசிமிலேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாய்ஸிங் அசிமிலேஷன். வாய்ஸிங் அசிமிலேஷன் occurs when a voiceless sound becomes voiced due to a neighboring voiced sound. வாய்ஸிங் அசிமிலேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாய்ஸ்லெஸ் சவுண்டு வாய்ஸ்டா மாறும். எப்போன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய வாய்ஸ்டு சவுண்டோட இன்ஃப்ளூயன்ஸால மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டாக்ஸ், இதுல இருக்கக்கூடிய ஃபைனல் எஸ் வந்து வாய்ஸ்லெஸ் சவுண்டு, ஆனா இது வாய்ஸ்டா மாறும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய க அப்படிங்கிற வாய்ஸ்டு சவுண்டுடைய இன்ஃப்ளூயன்ஸால இப்படி மாறுது. ஸோ நமக்கு ஃபைனல் அவுட்புட் என்ன கிடைக்குதுன்னா டாக்ஸ் அப்படின்னு இந்த ச பிகம்ஸ் ஜ, விச் இஸ் வாய்ஸ்டு சவுண்ட். ஸோ ச வந்து எஸ், அந்த ச வந்து உங்களுக்கு வாய்ஸ்லெஸ், இசட் சொல்றோம் இல்லையா ஜ, இது வந்து உங்களுக்கு வாய்ஸ்டு சவுண்ட். ஸோ இந்த இப்படிதான் உங்களுக்கு சேஞ்ச் அக்கர் ஆகுது இந்த வாய்ஸிங் அசிமிலேஷன்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது partial assimilation. Here only part of a sound changes to assimilate with the neighboring sound. For instance, 10 pounds pronounced as 10 pounds. இது நம்ம எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். பக்கத்துல இருக்க சவுண்டோட இன்ஃப்ளூயன்ஸால ஒரு சவுண்ட்ல ஒரு பார்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 பவுண்ட்ஸ் அப்படிங்கும்போது 10 பவுண்ட்ஸ் அப்படின்னு மாறுது. நவும் நேசல் தான்
மவும் நேசல் சவுண்ட் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வீலார் அசிமிலேஷன். வீலார் சவுண்ட்ஸ், that is sounds produced with the back of the tongue against the soft palate, influencing neighboring sounds such as ink pen pronounced as ink pen. வீலார் சவுண்ட்ஸ், அதாவது வீலார் கான்சனன்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வீலார் கான்சனன்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ கான்சனன்ட் that is pronounced with the back part of the tongue against the soft palate, which is also known as the velum, which is the back part of the roof of the mouth. வீலார் கான்சனன்ட் அப்படிங்கிறது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம டங்குடைய பேக் பார்ட் வந்து சாஃப்ட் பேலட் நோக்கி டிராவல் பண்ணும்போது உச்சரிக்கக்கூடிய கான்சனன்ட் தான். இந்த சாஃப்ட் பேலட் நம்ம வீலம்னு கூட சொல்லுவோம். இந்த சாஃப்ட் பேலட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரூஃப் ஆஃப் த மவுத் இருக்கு இல்லையா, நம்மளுடைய வாயுடைய அந்த மேல் அன்னம், அதனுடைய பேக் பார்ட்டை தான் நம்ம சாஃப்ட் பேலட்னு சொல்லுவோம். ஸோ அதை நோக்கி இந்த பேக் பார்ட் ஆஃப் த டங் உங்களுக்கு டிராவல் பண்ணும்போது இந்த வீலார் கான்சனன்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷில் 3 வீலார் கான்சனன்ட்ஸ் தான் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா க, க, இங். க as in kite, g as in goat, ing as in sing. எய்த்தா நம்ம பார்க்க போறது லேபியல் அசிமிலேஷன். லேபியல் சவுண்ட்ஸ், that is sounds involving the lips influencing neighboring sounds like suppar pronounced as suppar. லேபியல் அசிமிலேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி லேபியல் சவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிப்ஸ் இன்வால்வ்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெய்பரிங் சவுண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம லேபியல் அசிமிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சப்பார் அப்படின்னு சொல்லும்போது இந்த பவும் பவும் சேர்ந்து நமக்கு ப பிளஸ் ப அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ப்ரொனன்சியேஷன் கிடைக்குது. இதுதான் நம்ம லேபியல் அசிமிலேஷன் சொல்கிறோம். நம்ம 9th ஒன்னா பார்க்க போகிறது டென்டல் அசிமிலேஷன். டென்டல் சவுண்ட்ஸ், that is sounds produced with the tongue against the teeth influencing neighboring sounds. The dental soundsல பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சவுண்ட்ஸ் உற்பத்தி ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய டங் நாக்கு டீத்தை நோக்கி டிராவல் பண்ணும்போது தான் இந்த டென்டல் அசிமிலேஷன் டென்டல் சவுண்ட்ஸ் உருவாகும். இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து நெய்பரிங் சவுண்ட்ஸ், பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னா அதை நம்ம டென்டல் அசிமிலேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், 10th பிளேஸ், இது வந்து 10th பிளேஸ்ன்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். டென்டல் சவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட, ட, ந, ல, இந்த மாதிரி கான்சனன்ஸை நம்ம சொல்லலாம். இந்த 10th பிளேஸ் அப்படிங்கிறதுல இந்த தங்கிற சவுண்டால இந்த ந வந்து நமக்கு ம சவுண்டா மாறிடுது. இதுதான் நம்ம டென்டல் அசிமிலேஷன் சொல்றோம். நம்ம லாஸ்டா பார்க்க போறது வவல் அசிமிலேஷன். வவல் அசிமிலேஷன் இன் இங்கிலீஷ் occurs when one vowel sound changes to become more like a neighboring vowel sound due to the influence of another sound in a word. vowel assimilation இங்கிலீஷ்ல எப்போ அக்கர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு vowel sound அதே வேர்ட்ல இருக்கக்கூடிய பக்கத்து vowel sound மாதிரியே மாறுது அப்படின்னா அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு சவுண்டோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அப்படி மாறுச்சுன்னா அதை தான் நம்ம வவல் அசிமிலேஷன் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, குட் பை, இதில் நம்ம ரேபிட் ஸ்பீச் ஃபாஸ்டாக நம்ம பேசும்போது இந்த ஃபைனல் ஊ சவுண்ட் குட் பை, குட்ல இருக்கக்கூடிய ஊ சவுண்ட் வந்து பைல இருக்கக்கூடிய ஐ சவுண்டோட அசிமிலேட் ஆகி நமக்கு குபை, அந்த ட கூட உங்களுக்கு மறைஞ்சிருது. இதுதான் நம்ம வவல் அசிமிலேஷன் சொல்றோம். நெக்ஸ்டா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். ஃபுட்பால் அப்படிங்கிறதுல ஃபுட்ல இருக்கக்கூடிய ஊ சவுண்ட், பால்ல இருக்கக்கூடிய ஆ சவுண்ட், இது ரெண்டும் உங்களுக்கு அசிமிலேட் ஆகும்போது ஃபுட்பால்
அப்படின்னு உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் கிடைக்குது. அதே மாதிரி 10 years இதுல 10ல இருக்கக்கூடிய ஏ சவுண்டும் இயர்ஸ்ல இருக்கக்கூடிய இ சவுண்டும் சேர்ந்து உங்களுக்கு 10 years 10 years அப்படிங்கும்போது 10 years அப்படின்னு நம்ம சொல்லாம 10 years அப்படின்னு இந்த ஏ சவுண்ட் வந்து ஈயா மாறிடுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் டு யூ இதுல உ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டூல இருக்கக்கூடிய உ சவுண்டும் யூல இருக்கக்கூடிய ஊ சவுண்டும் சேர்ந்து நமக்கு டியூ ஃபாஸ்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது டியூ அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதே மாதிரியே கோ அஹெட்ல கோல இருக்கக்கூடிய ஓ சவுண்ட், அஹெட்ல இருக்கக்கூடிய அ சவுண்ட், இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு கரெக்ட் அப்படின்னு நமக்கு ஃபாஸ்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கிடைக்குது. இப்போ நம்ம பார்த்த இந்த 10 அசிமிலேஷன் டைப்ஸ்ல இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சவுண்டை நம்ம ஃபாஸ்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அசிமிலேஷன்லாம் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். To conclude, we can say that assimilation plays a significant role in shaping the pronunciation of words in English. ஆங்கிலத்தில் வார்த்தைகளின் உச்சரிப்பை வடிவமைப்பதில் அசிமிலேஷன் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. Understanding these assimilatory processes can aid learners in mastering the nuances of English pronunciation. இந்த ஒருங்கிணைப்பு செயல்முறைகளை புரிந்து கொள்வது ஆங்கில உச்சரிப்பின் நுணுக்கங்களை திறம்பட அறிந்து கொள்வதற்கு கற்பவர்களுக்கு மிகவும் உதவும். We hope that this guide has provided you with valuable insights into this fascinating aspect of English linguistics. இதுவரைக்கும் நம்ம அசிமிலேஷன் பத்தி பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் லிங்குவிஸ்டிக்ஸை பத்தி நிறைய விஷயங்களை திறம்பட அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். Stay tuned for more linguistic explorations on our channel, Dr. Anu's Literary Caliber. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜை பற்றியும் லிட்ரேச்சர் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் டாக்டர் அனுஸ் லிட்ரரி கேலிபரை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வரும். ஹாப்பி லேர்னிங்.